ஹாய் ஹாய். ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு ஃப்ரில் மாதிரி தைக்க போகிறேன். ஃப்ரில் மீன்ஸ் எப்படி என்ன சொல்கிறது? ஆக்சுவலி நான் இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு பில்லோ கவரில் ஃப்ரில் வச்சு தைக்கலாம் அப்படின்ற ஒரு இது ஓகேங்களா. நார்மல் பில்லோ கவர் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு யாருக்காச்சும் எப்படி பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன். தென் இது நான் அதை மேக் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி நம்ம ஃப்ரில் வச்ச பில்லோ கவர் மேக் பண்ணணுன்னாலும் நம்ம நார்மல் பில்லோ கவர் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிடணும். ஓகேவா. நான் நார்மல் பில்லோ கவரை ஃபஸ்ட்டே பண்ணி முடிச்சுட்டேன். தென் ஃப்ரில் வைக்கிறதுக்காக ஃப்ரில் நம்ம தனியாக ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக நம்மளால் வைக்க முடியும். ஸோ நான் ஃப்ரில் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி நான் ரொம்ப இந்த துணியிலலாம் பில்லோ கவர் மேக் பண்ணல. ஒரு துணி வாங்கி அப்படிலாம் பண்ணல. நான் நார்மல் வீட்டில் இருக்க ரேஷன் சாரீ எடுத்து அதில் தான் நான் பில்லோ கவர் மேக் பண்ணியிருக்கேன். தென் அதில் நான் மேக் பண்ணிவிட்டு அதில் எனக்கு கிரில் வைக்கலாம் ஃப்ரில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரில் ஸ்டிச் பண்ணேன். இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா ஃப்ரில் ஸ்டிச் பண்ணுறது ஓகே தான். நம்ம இப்போ ஃப்ரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா தலகாணி த சி சாரி பில்லோ கவர் இப்போ ஒரு 12 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரில் எடுக்கணுன்னா இன்ட்டு 2 ஓகேவா. 12 நம்ம 22 மீட்டர்ஸ்க்கு நம்ம துணி எடுக்கணும். 22க்கு எடுத்து அதை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். 22ன்னு சொல்லும்போது என்னோடது 25 இன்ட்டு 2ன்னு சொல்லும்போது நான் டோட்டலாக 160 சென்டிமீட்டர் எடுத்தேன். அந்த 160 சென்டிமீட்டரும் நான் மடக்கி தைக்கிறதுக்குள்ளே டயர்ட் தான் ஆகிடுச்சி. ஆனால் உண்மையாகவே அதுவும் இல்லாமல் நம்ம சிலது நம்ம மிஷின் ரொம்ப பொறுமையாக மடிச்சுட்டு நம்ம தைக்கணும். மடிச்சுட்டு தைக்கணும்னு சொல்லும்போது அது நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வரும் ரியலாகவே. பட் இருந்தாலுமே நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணிடணும், மேலே நம்மளுக்கு இது நம்ம ஓரமாக கரை பகுதியிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இந்த சைடு ஓரம் அடிக்க தேவை கிடையாது. அந்த சைடு நான் ஏன் ஓரம் அடிக்கலைன்னா அந்த சைடு நம்ம பில்லோ கவரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த சைடும் ஸ்டிச்சஸ் கொடுக்கல. பட் நம்ம மேலே கொடுத்து தான் ஆகணும். மேலே நான் ரோல் பண்ணி 2ஆ நம்ம சாரீக்கெலாம் ஓரம் அடிப்போம்ல அது மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டேன். 2 ஹோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் மேலே. தென் நான் மடக்கி தைச்சிருக்கேன். ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு மடக்கியிருக்கேன். திருப்பி ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு மடக்கிட்டு மிஷினை உள்ளே விட்டு 1/2 இன்ச்சஸ் விட்டு மடக்கிட்டு உள்ளே அப்படியே தையல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். தென் நம்ம மடித்து தைக்கும்போது அது கரெக்டாக இருக்கும்.